அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நாளை மிஹ்ராஜுடைய இரவு. அந்த இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவத்தில் ரொம்பவும் சிறந்த ஒரு நாளாக இருக்குது. ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து விண்ணுலக பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேற்கொண்டாங்க. அங்கே ஒவ்வொரு வானத்திற்கும் செல்லும் பொழுதும் ஒவ்வொரு நபிமார்களையும் அவங்க சந்திச்சாங்க. அதுக்கு பிறகு சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அவங்க பார்த்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய நதிகள் மரங்கள் எல்லாவற்றையும் அவங்க பார்த்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு இறக்கி அருளின சில கட்டளைகளும் இருந்தது. இந்த மெஹராஜுடைய இரவில் ரொம்பவும் சிறந்த ஒரு இரவாக இருக்குது. விண்ணுலக பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த நபிக்கும் இப்படிப்பட்ட ஒரு விண்ணுலக பயணம் ஏற்படலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் அந்த மெஹராஜுடைய இரவில் அல்லாஹ் தஆலா என்ன கட்டளையிட்டான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அவங்கள ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா அங்கே அவங்களுக்கு காட்டினான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கத்தில் பார்க்கும் பொழுது, சொர்க்கத்தை எட்டி பார்க்கும் பொழுது அங்கே ஏழைகள் அதிகமாக இருந்தாங்க. அதே மாதிரி நரகத்தை பார்க்கும்போது அங்கே பெண்கள் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னும் ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கு. எதனால பெண்கள் அப்படிங்கிறது நிறைய ஹராமான காரியங்கள் இப்போ அதிகம் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயங்கள் அது எல்லாமே இப்போ சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த மெஹராஜுடைய இரவில் அல்லாஹ் தஆலா 3 விஷயத்தை நமக்கு கடமையாக்கணும், கட்டளையிட்டான். அந்த 3 விஷயங்கள் என்ன? முதலாவது தொழுகை, ஐவேளை தொழுகை. ஃபஸ்ட்டு 50 நேர தொழுகையாக இருந்தது. அதை இவ்வளோ தொழுகை உங்களோட சமூகத்தால் தாங்க முடியாது, அல்லாஹ்விடம் குறைச்சி கேளுங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடம் கேட்டபொழுது 40 ஆச்சு. திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாம் குறைச்சி கேளுங்கன்னு சொல்லும் போது அப்படியே 30, அதுக்கப்புறம் 20, அப்படியே குறைச்சி கடைசியில் 5 ஆக்கினாங்க. அப்பயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதையும் குறைக்க சொல்லுங்க, உங்கள் சமூகத்தால் தாங்காது அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு மேலேயும் நான் கேட்கறதுக்கு நான் வெக்கப்படுறேன். ஏன்னா 50லேருந்து 5 அல்லாஹ் தஆலா மாற்றிருக்கான் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது நமக்கு கடமையாக்கப்பட்டது இந்த மெஹராஜுடைய இரவில். ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக இந்த ஐவேளை தொழுகையை கடமையாக தொழணும். அதை நாம் பேணி தொழுதுட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு எல்லா புறத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா வெற்றி அளிப்பான். இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் சேர்த்து வெற்றி அளிப்பான். அடுத்து 2வது என்ன அப்படின்னா, சூரா பக்கரால இருக்கக்கூடிய கடைசி 3 ஆயத்துக்கள். இந்த 3 ஆயத்துக்களுக்கும் ரொம்பவும் மகிமை இருக்குது. இது நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆயத்து. இந்த ஒரு ஆயத்தை நாம் தொடர்ச்சியாக 3 நாட்கள் நம்ம வீட்டில் ஓதி வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் தூரமாகறான், விரண்டோடுறான். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ஆயத்துக்கள் சூரா பக்கரால இருக்கக்கூடிய கடைசி 3 ஆயத்துக்கள். இந்த ஒரு ஆயத்துக்களை நாம் எப்போவுமே வளமையாக தொடர்ச்சியாக நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். அப்போது ஷைத்தான் நம்மளை விட்டு தூரமாகுவான். ஷைத்தான் நம்மளை விட்டு தூரம் ஆயிட்டாலே நமக்கு எல்லா வகையிலையும் வெற்றி தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா நமக்கு நெருக்கத்தில் இருப்பான். ஷைத்தானுடைய தீங்கு எதுவுமே நமக்கு அணுகாது, அல்லாஹ் உதவி அளிப்பான். அப்போ நம்ம செய்கிற காரியம் எல்லாத்துலேயுமே எல்லா புறத்திலிருந்தும் நமக்கு அல்லாஹ் வெற்றியை மட்டுமே தருவான், நேர்வழியை மட்டுமே நமக்கு அல்லாஹ் தஆலா காட்டுவான். ஏன்னா ஷைத்தான் விரண்டுட்டான், நவுந்துட்டான் அப்படிங்கும் பொழுது நமக்கு எந்த வகையிலையும் தீங்குங்கிறது ஒன்று நடக்காது. அடுத்து 3வது என்ன அப்படின்னா, இந்த சமூகம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்தில் அல்லாஹுக்கு இணை வைக்காம இருக்கிற மற்ற எந்த பாவங்கள் நம்ம செஞ்சாலும்
அந்த பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். அதாவது தௌபாவை ஏற்றுக்கொள்வான். நம்ம கேட்கக்கூடிய துவா, அதாவது நம்ம பாவ மன்னிப்பு, நம்மளுடைய தௌபாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். அப்போ நம்ம அதிகமாக நாம அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கணும், தௌபா கேட்கணும். அதற்கு நிறைய துவாக்கள் இருக்கு. சின்ன சின்ன வார்த்தைகள்ல நம்ம ஓதணும்னு நினைச்சாலும் சரி, அஸ்தௌஃபிருல்லா, ரப்பி ஃபிர்லி, அல்லாஹு மஃபிர்லி, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை கொண்டு கூட நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கலாம். இதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. அவ்வளவுதான், சிம்பிளான வார்த்தையா இருக்கு. இந்த வார்த்தைகளை கொண்டும் நாம துவா கேட்கலாம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கலாம். இல்ல மற்ற துவாக்களும் நிறைய இருக்கு. அந்த துவாக்கள்லையும் சேர்த்து நம்ம கூட அல்லாஹ்விடம் துவா கேட்கலாம். நம்மளுடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். இந்த 3 விஷயங்கள், ஐவேளை தொழுகை, பக்கராவுடைய கடைசி 3 ஆயத்துக்கள், அடுத்து பாவ மன்னிப்பு, இது 3ஐயுமே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அந்த 3மே அந்த இரவுல அல்லாஹ் தஆலா வழங்கின நமக்கு ஒரு பரிசா இருக்கு. நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த இரவுல தான் நம்ம இதை கடமையா உட்காந்து தொழுவணும். ஐவேளையும் தவறாம இந்த ஒரு நாள் தான், இந்த ஒரு நாள் உட்காந்து அந்த பக்ரா ஓதணும், இந்த ஒரு நாள் உட்காந்து பாவ மன்னிப்பு அப்படின்னு இல்லாம நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம அல்லாஹ்விடம் இந்த 3 செயலையுமே நம்ம கைவிடாம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னாலே போதும். நமக்கு எல்லா புறத்திலிருந்தும் நம்ம எண்ணி பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம நாடியதே அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். நம்ம எல்லா வகையான தேவைகளையும் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வை நம்ம அணுகிட்டோம் அப்படின்னாலே போதும், எல்லா புறத்திலிருந்தும் அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்தையும் ரிஸ்கையும் அதிகப்படுத்தி தருவான், செல்வத்தை அதிகப்படுத்தி தருவான். நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு நிம்மதியோடு நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு அதுல பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பணம் இருந்தால் தான் அந்த இடத்துல நமக்கு ஒரு நிம்மதி, மனம் இருந்தால் தான் அந்த இடத்துல நமக்கு ஒரு மரியாதை, எல்லாமே இருக்கு. இந்த உலகத்துக்காக நம்ம மறுமைக்காகவும் சேர்த்து தான் வாழ்றோம். ஆனா இந்த உலக வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு, அதுக்காகவும் நம்ம ஓட வேண்டியதாகவும் இருக்கு. இந்த இன்மையே காண அந்த செல்வத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அதிகப்படுத்துவோம். அதே மாதிரி மறுமைக்கும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறது மூலம், நல்ல அமல்கள் செய்யறது மூலம், ஐவேளை தொழுகையை தவற விடாம தொழுவதன் மூலம் நம்ம சொர்க்கம், நம்மளுடைய இலக்கா இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நம்மளால பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 அமல்களையும் நீங்க வளமையா எப்பவுமே நீங்க டெய்லி ஒரு முறையாச்சும் நீங்க சூரா பக்கராவுடைய கடைசி ஆயத்துக்கள் ஓதிட்டே வாங்க. பொதுவாகவே நம்ம சூரத்துல் பக்கரா, அந்த பக்கரா சூறாவை ஒரே நாள்ல பக்ரா சூரா ஃபுல்லா ஓதி முடிக்க முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ் ஓதலாம். இல்லைன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட நீங்க ஓதிக்கிட்டே இருக்கலாம். தொடர்ச்சியா வாழ்க்கையில உங்க வீட்டுல பக்ரா ஓதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே அந்த வீட்டுல ஷைத்தான் அணுக மாட்டான், எந்த பிரச்சனையும் இருக்காது, அவனுடைய சூழ்ச்சிகள் எதுவுமே நடக்காது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுவால அந்த இரவுல, அந்த மெஹராஜுடைய இரவுல கட்டளையிடப்பட்ட இந்த 3 விஷயங்களையுமே நாம வாழ்க்கையில கடைபிடிச்சு வந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை முழுக்க வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக மாறும். முழு நம்பிக்கையோட நீங்க ஓதி பாருங்க. அதே மாதிரி தவறாம ஐவேளை தொழுகை எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த நமக்கு இன்னைக்கு இப்ப வேண்டாம் அப்புறம் தொழுதுக்கலாம், டயர்டா இருக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோம், இல்ல ரொம்ப உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு, உடம்பு முடியல, அப்படி நீங்க நினைச்சு அப்புறம் தொழுதுக்கலாம். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கோங்க. ஒரு நபியோட வாழ்க்கை வரலாறை மட்டும் மனசுல நினைச்சு பாருங்க. அந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட வாழ்க்கையை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு படிப்பினையா இருக்கும். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரொம்பவும் நோய் நொடியில ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு உடம்புல புழுவா கொட்டும், ஓவரா புண்ணு, ரொம்ப மறிப்புன்னு ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அந்த நிலைமையில அவங்க இருக்கும் பொழுது கூட ஒரு நாள் கூட அவங்க தொழுகையை கைவிடலை. ஒருவேளை தொழுகையை கூட அவங்க கைவிடாம தொழுதாங்க. அப்படிப்பட்ட ரொம்பவும் சிரமப்பட்டாங்க. அந்த புழுக்களாலையும் புண்ணாலையும் அவங்க ரொம்பவும் சிரமப்பட்டாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற நோய், நமக்கு இருக்கிற சூழ்நிலை எதுவுமே ஒரு விஷயமே கிடையாது. நமக்கு அப்படிப்பட்ட சிரமமான நேரம் அப்படின்ட்டு பார்த்தா அவங்க அளவுக்கு ரொம்பவும் சிரமப்பட்டு யாருமே நம்ம யாரும் கிடையாது நோயால. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சோதனை அளிச்சான். அப்பயும் அவங்க ஒரு நாள் கூட அல்லாஹுவை கைவிடலை, அல்லாஹும் அவங்களை கைவிடலை. ஏன்னா அவங்க அல்லாஹ் முழுசா நம்பினாங்க,
அல்லாஹ்வே நெருங்கி இருந்தாங்க. நம்ம நெருங்கி இருக்கிற நேரம் அதிகமான நேரங்கள்ல ஒன்று தொழுகை தான். அப்போ அந்த தொழுகையை நம்ம கைவிடாம நம்ம தொழுதுட்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க ஓதுங்க. கண்டிப்பா அல்லாஹ் தாலா உங்களுக்கு ஷைத்தானோட தீங்கிலிருந்து பாதுகாப்பான். அதே மாதிரி அதிக அதிகமா பாவ மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெளிச்சத்தை தருவான். பொதுவாகவே நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதால நமக்கு பல பெனிஃபிட் இருக்கு. ஒன்று, நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். அப்போ அல்லாஹ் தாலா கிட்ட நம்ம நெருங்கிருவோம். அப்போ நம்ம கேட்கக்கூடிய தேவைகள் நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹ் தாலா கபுலாக்குவோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தொழுகையும் கைவிடாம நீங்க இந்த மூன்று அமல்களையும் அல்லாஹ்வால கட்டளையிடப்பட்ட இந்த 3 செயல்களையும் வாழ்நாள் முழுக்க நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு, எப்படிப்பட்ட சிரமத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் தாலா ஒவ்வொரு படியா உங்களை முன்னுக்கு கொண்டு வருவான். அனுபவபூர்வமானது. அல்லாஹ்வை நம்பி நம்ம ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா அதுல நம்ம தோல்வி அப்படிங்கிறதே ஒண்ணு இருக்காது. அல்லாஹ்வை முழுசா நம்பிட்டா அது வெற்றியில தான் போய் முடியும். அதை நீங்க மனசளவுல உங்க கல்வில அல்லாஹ்வை முழுசா ஏத்திக்கிட்டு நீங்க ஒவ்வொரு செயலும் செஞ்சு பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு துணையாவே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. இந்த அற்புதமான இரவுல அதிகமா நம்ம நல்லமல்கள் செஞ்சு நல்ல பாக்கியசாலியாக அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் அதில் ஒரு ஆளாக ஆக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.